ஸோ இங்கேருந்து எவ்வளோ ஸ்பீடாக நம்ம ட்ராப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஏர் ஸ்பீட் கிடைக்கும். நான் வந்து போடும்போது இது டச்சே ஆகலை. ஸோ இது வந்து டச் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? 6 feet இங்கே நல்லா லோட் பண்ணி மேலே ட்ராப் ஆகி. இந்த வீடியோவில் லெக் ஸ்பின் எப்படி போடலாம், அதுக்கான எஃபிஷியன்ட் ட்ரில் என்ன அப்படிங்கிறதா டோட்டலாக நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு லெக் ஸ்பின்னர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். நம்மளுக்கு லெக் ஸ்பின் எப்படி போடலாம், அது கிரிப் எப்படி பண்ணலாம், அதுக்கான ட்ரில்ஸ் எல்லாம் எப்படிங்கிறத ஒரு ப்ராப்பர் லெக் ஸ்பின்னர் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாரு. இப்போ நான் வந்து லெக் ஸ்பின் கற்றுக்கணும், இதுக்கு நான் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிரிப்னா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கிரிப் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா பால் வந்து 2 ஃபிங்கர் அப்பில் இருக்கணும், 2 ஃபிங்கர் டவுன்ல இருக்கணும். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 2 ஃபிங்கர் வந்து அப்ல இருக்கா, அதாவது ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கு எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி தான் 2 ஃபிங்கர் டவுன்ல இருக்கணும். ஓகே, லைக் இது வந்து இங்க வந்து டச் ஆயிருக்கணும் பாம்ல, அதாவது பால் வந்து பாம்ல டச் ஆயிருக்கணும். டச் ஆயிருக்கணுமா? இப்போ இந்த ஒரு சில இதுலலாம் சொல்றாங்க டச் ஆயிருக்க கூடாது, கேப் இருக்கணும். அது வந்து நம்ம ரெவல்யூஷன் பண்ணும்போது பால் மாறிக்கும், இந்த சைடு இப்படி வந்துரும். அதாவது ரெவல்யூஷன் பண்ணும்போது கேப் இருக்கும், கேப் வந்துரும். பிடிக்கும்போது நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம். ஹோல்டிங் இப்படி தான் இருக்கணும். ஓகே, நார்மல் லெக் ஸ்பின் ஹோல்டிங். ஓகே, தம் ஃபிங்கர் வந்து ஆன் ஆர் அப்ல இருக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். நம்ம தம் ஃபிங்கர் வந்து நல்ல ரெவல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஆன் த பால் வச்சுட்டு ஓகே நல்ல ஸ்பீட் கொடுக்கணும். ஓகே, தம் ஃபிங்கர் வந்து வச்சுக்கலாம், இல்லைனா வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி வச்சோம்னா நல்லா ரெவல்யூஷன் கிடைக்கும் நமக்கு. ஓகே, இதுதான் வந்து லெக் ஸ்பின்னுக்கு பாலை பிடிக்கிறதுக்கான நார்மல் கிரிப். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த ஃபிங்கர்ஸ் இருக்கணும். அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் கேப்பு, இங்கேருந்து ரிங் ஃபிங்கருக்கு ஒரு கேப் இருக்கணும். ஸோ கேப் இல்லைனா, கேப் இல்லாட்டி ரெவல்யூஷனே இருக்காது பால்ல, நம்மளால ரொட்டேட் பண்ணவே முடியாது. ஓகே, லைக் இது இருந்தால் நல்லா ப்ரீத் கிடைக்கும், நல்லா ஸ்பின்னுக்கு வந்து நல்ல ரெவல்யூஷன் கிடைக்கும். பால் அது கேப் நல்லா வச்சுக்கிட்டோம்னா நல்லா ரெவல்யூஷன் கிடைக்கும், பண்ண முடியும். இப்போ நீ வந்து பாலை பிடிச்சிருக்கும் போது உன்னோட சுண்டு வரல் வந்து பால்ல வந்து டச் ஆயிருக்கு, பட் நான் வந்து போடும்போது இது டச்சே ஆகலை. ஸோ இது வந்து டச் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? லிட்டில் ஃபிங்கர் தான் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபிங்கர். ரிங் ஃபிங்கர் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். லிட்டில் ஃபிங்கர் வந்து பேலன்ஸ் கொடுக்கும் நமக்கு. ரிங் ஃபிங்கர் வந்து ரொட்டேஷனுக்கு, எல்லாமே ரொட்டேஷனே வந்து மெயினா ரிங் ஃபிங்கர்ல இருந்து வரும். அதுக்கு பேலன்ஸ் கொடுக்குறது வந்து லிட்டில் ஃபிங்கர் கொடுக்கும். அதாவது ரிங் ஃபிங்கர்ல நம்ம ரொட்டேட் பண்ணுவோம், அதுக்கு சப்போர்ட்டா நம்மளுக்கு வந்து இந்த சுண்டு வரல வச்சிருக்கோம், அதனால இப்போ பட்டிருக்கணும். ஆமா, ஓகே ஓகே, இவ்வளவுதான் கிரிப். இது பண்ணா நல்ல ரெவல்யூஷன் கிடைக்கும், நல்ல ஸ்பீட் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸ்பின்ல வந்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்மளோட ரன்னப் வந்து எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் பால் ரெவல்யூஷன் எப்படி போகிறது எல்லாமே ரன்னப் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ரன்னப் வந்து நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, கிரீஸ்லேருந்து இங்கே ஒரு ஸ்டெப் வச்சுட்டு லைக் இங்கேருந்து வந்து ஒரு 6 feet எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 2 feet வந்து லைட்டாக வாக்கிங்க்கு. ஏன் வந்து இங்கேருந்து ரன்னப் எடுக்கிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு ரிதம் தான் முக்கியமான. லெக் ஸ்பின்னுக்கு வந்து முக்கியமே வந்து ஒரு ரிதம் தான். ஸோ நம்ம இங்கேருந்து வரும்போது ஒரு 2 ஸ்டெப் வாக் பண்ணிட்டு அடுத்து அப்படியே ஜாக் பண்ணிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து நல்ல ரிதமோட பால் போகும். இப்போ ரன்னப்லேருந்து நம்மளோட அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா நம்மளோட லேண்டிங் தான். ஸோ என் லேண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோடய லெஃப்ட் லெக் வந்து ஃபைன் லெக்கை பார்த்துருக்கோம். அப்புறம் என்னோடய ப்ரெஷர் வந்து என்னோட டோவில் இருக்கும். நான் இங்கேருந்து ரொட்டேட் பண்ணும்போது என் ப்ரெஷர் வந்து டோவில் கொடுத்து லைக் இப்படி ரொட்டேட் பண்ணுவேன். ஸோ பால் வந்து நல்லா ஃப்ளோவில் போகும். சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்களோட டோ வந்து இப்படி ஃபேஸ் ஆகிருக்கும், அதாவது ஃபஸ்ட் ஸ்லிப் 10 ஃபேஸ் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி பாடி வந்து திரும்பிடுச்சு. ஸோ இப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பால் வைடாக போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அது இல்லாமல் வந்து ரொட்டேஷன் வந்து குறையுது. எல்லா பவுலிங்க்கும் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் பவுலிங் ஆம் தான். ஸோ லெக் ஸ்பின்னுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் வந்து நான் பவுலிங் ஆம் தான். நம்ம ஸ்பின்னர்ஸ்லாம் ரவிச்சந்திரா ஸ்பின், வாஷிங்டன் சுந்தர்லாம் பார்த்தா நல்லா அந்த லெஃப்ட் ஆர்ம் வந்து மேலேருந்து ட்ராப் ஆகும். ஏன் மேலேருந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் நமக்கு நல்ல ஏர் ஸ்பீட் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ ஸ்பீடாக நம்ம ட்ராப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஏர் ஸ்பீட் கிடைக்கும். ஸோ எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இங்கிட்டும் லைக் இப்படி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா, இங்கே வச்சோம் அப்படின்னா பால் ட்ராக் ஆகி வெளியே போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப மிடில் வச்சா நம்மளால் ஸ்பாட்டையும் பார்க்க முடியாது, பேட்ஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ தள்ளி இப்படி வச்சுட்டு மேலேருந்து நல்லா ட்ராப் பண்ணோம் அப்படின்னா வந்து ஷோல்டர் இங்கே முடியும் போது நல்லா பால் வந்து நம்ம நினச்ச இடத்துல கரெக்டாக ட்ராப் ஆகி போகும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளோட இந்த ஷோல்டர் வந்து பேட்ஸ்மேனை பார்த்துருக்கணும். ஸோ இங்கிட்டு வேறு எங்கேயும் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பால் வந்து லெக் சைட் டவுன் லெக் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ரிலீஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப டாப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. டாப்பாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் வந்து மேலே விழுகும், ரொம்ப டாஸ் பாலாக போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப லோவாக இருந்தால் அப்படின்னா ஷார்ட் பாலாக விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சம்மர் 60 to 50 டிகிரி இங்கேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்ல இடத்துல நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். இன்னொன்று வந்து நம்ம நல்லா ஃப்ரண்ட்டில் ரிலீஸ் பண்ணணும், பின்னாடி ரிலீஸ் பண்ணணும். நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா தூக்கி போடணும். அப்போ தான் நல்லா வந்து ஏர் ஸ்பீட் கொடுத்து மேலேருந்து நல்லா தூக்கி போட முடியும்.
ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பேட்ஸ்மேன் வந்து ஐ லைன்லேருந்து மேலேருந்து கீழே ட்ராப் பண்ணணும். மேலே ஐ லைன்லேருந்து பால் வர மாதிரி இருக்கணும். ஸோ மேலேருந்து இங்கேருந்து நல்லா ஃப்ரண்ட்டாக ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பேட்ஸ்மேனுக்கு வந்து மேலே ஐ லைன்லேருந்து வந்து ஆட வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பேட்ஸ்மேனோட ஐ லெவல்லேருந்து நம்ம பாலை கொண்டு வர முடியும். ஸோ மேலே அப்படி பார்ப்பாங்க. ஸோ மேலேருந்து நல்லா ட்ராப் ஆகும்போது நமக்கு வந்து விக்கெட் டேக்கிங் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ட்ராப் பண்ணும்போது நம்ம பாலை வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் நல்லா புஷ் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பேட்ஸ்மேனோட ஐ லெவலில் பீட் பண்ண முடியும். வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக் லெக் ஸ்பின்னரோட என்னென்ன பண்ணணுங்கிறத பார்த்தோம். நல்லா ஒரு பர்ஃபெக்ட் லெக் ஸ்பின்னர் ஆகணும் அப்படின்னா நம்ம லோட்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ லோடு வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து மேலே எடுக்கிறோம், லெஃப்ட் ஆர்ம் மேலேருந்து ட்ராப் ஆகுது, நல்ல ரிலீசிங் பாயிண்டில் முடிக்கிறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நல்லா சர்க்கிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஆர்ம்லேருந்து நம்ம இங்கே லோடு லெஃப்ட் ஆர்ம் வந்து மேலேருந்து வந்து லோ சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி ரிலீஸ் பாயிண்டில் முடிச்சு ரைட் லெக்லாம் ஸ்விங் ஆகி கேச்சிங் பொசிஷனுக்கு வந்தால் நம்ம வந்து ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர். நம்ம இப்போ என்ன தான் நம்ம ரன் அப் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஒரு முக்கியமான லெக் ஸ்பின்னருக்கு என்ன முக்கியம் அப்படின்னா ரிஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ மொத்தம் 4 ட்ரில்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ட்ரில் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கில் வந்து நல்லா கயிறு கட்டிக்கோங்க 2 சைடும். ஸோ ரிஸ்ட் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க ஹோல்ட் பண்ணிட்டு. ஸோ மேலே வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்க ரோப் வந்து மேலே வரும். ஸோ அப்படியே மேலேருந்து கீழே அப்படியே கொண்டு வாங்க. இது வந்து ரிஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி, நல்ல ஒரு ரொட்டேஷன் கிடைக்கும். நம்ம வந்து இங்கே பேட்ஸ்மேன் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா நல்லா ஃப்ரண்ட் ஃபுட் வந்தாங்க அப்படின்னா இங்கே வருவாங்க. ஸோ இங்கே நம்ம மார்க்கர் வச்சுப்போம். நம்ம கரெக்டாக நம்ம ஆஃப் ஸ்டிக்கில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ வந்து மிடில்லேருந்து வேணால் இல்லை ஆஃபில் வச்சுக்கலாம் கரெக்டாக. நம்ம மார்க்கர் ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணால் ஹாஃப் மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஹாஃப் மேட்டில் வந்து பேட் வச்சுக்கோங்க. பேட் வச்சுட்டு நம்மளோட அதே தான் நம்ம முன்னாடி ஃபாலோ பண்ண எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். நம்மளோட லெக் வந்து ஃபைன் லெக்கை பார்த்துருக்கணும். ஸோ பால் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து நல்லா லோட் பண்ணி மேலே ட்ராப் ஆகி ரிலீஸ் பண்ணுறோம். கரெக்டாக அந்த மார்க்கருக்கு போட ட்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து பால் வந்து நல்லா வந்து ரிஸ்ட் ஸ்டாப் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கேருந்து லோட் பண்ணி போடுற பால் வந்து நல்லா ரிஸ்ட் ஸ்டாப் கிடச்சி நமக்கு வந்து ரிஸ்ட் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். க்ரீஸ்லேருந்து பேட்ஸ்மேன் க்ரீஸ்லேருந்து கரெக்டாக 8 ஃபீட் எடுக்கணும். ஸோ 8 ஃபீட்லேருந்து மார்க்கர் ப்ளேஸ் பண்ணுறோம். அதே ஆஃப் ஸ்டிக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்குவாட்ஸ் போட்டு பால் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹிப் ரொட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டாக நம்ம இங்கேருந்து ஸ்குவாட்ஸ் போட்டு ஐயாம் ட்ராப் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஹிப் ரொட்டேஷன் வந்து நல்லா கிடைக்கும். இன்னொரு பால் போட்டு காட்டுறேன். ஸோ அதே தான் ஸ்குவாட் பண்ணும்போது நோட் பண்ணிட்டு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ட்ரில். இதெல்லாம் 3 ட்ரில்லும் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்து நம்ம வந்து நார்மல் பவுலிங் ஆக்ஷனில் நல்லா லோட் பண்ணி நம்ம நல்லா ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதான் நம்ம வந்து நல்லா கம்ப்ளீஷன் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் ஆகலாம். நல்லா லெக் ஸ்பின் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இதோட வேரியேஷன் என்னென்ன அப்படின்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு நல்லா ராங்கன் இருக்குது. அதாவது கூகுளி போட முடியும், ஸ்லைடர் போடலாம். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்லாம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம்.